ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியாக ஒரு சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் முந்திரி இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூடி எடுத்து இதை அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சென்னா மசாலாவோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு, பட்டை இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இது நான் ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் மூக்கடலையை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா க்ரீமியான ஒரு சென்னா மசாலா ரெடி ஆகிடும். இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி துவைக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஏன் பட்டர் போட்டேன்னா அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சென்னா மசாலா எப்படி ரெடி ஆகிருக்கு பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தியோட தான் காம்பினேஷனாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இட்லி, தோசை, பூரி எது கூட வேணாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.